ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 2K கிட்ட சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். சரியா, என்னடா அது கட்சி மாறிட்டிங்களா அப்படின்னா எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கே புரியும் நான் ஏன் வந்து இது அப்படி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, நம்ம ஏப்ரல் மேலாம் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சாலிடாக 60 டேஸ் லீவ் இருக்கும். சாலிடாக 60 டேஸ். நிறைய ஸ்கூலில் டான்னு ஜூன் 1 ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் ஜூன் 6 மேலே 10 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்ச்லேயே நம்மளுக்கு லாஸ்ட் வீக் லீவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 70 டேஸ் லீவ் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் 2K கிட்ஸ் நிலமே பாருங்களேன், ஏப்ரல் மாதம் வேறு ஒரு 15 நாள் ஸ்கூலுக்கு வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னே தெரியல. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. 3-4 மணிக்கு கூட மொட்டை மாடிக்கு போக முடியல. துணியை காய போடுறதெல்லாம் நான் ரொம்ப காலமாகவே நான் என்ன பண்ணுறேன், நைட்டு தான் போய் காய போடுவேன். அடுத்த நான் சாயங்காலம் தான் போய் எடுப்பேன். ஏன்னா வெயிலில் போய் நிற்க முடியாது, அப்படி இருக்குது வெயில். அதில் ஸ்கூலை அவசியமாக வச்சாகணுமா? சரி, நீங்கள் இந்த 9th 10th 11th 12th பசங்களுக்காவது நீங்கள் வைக்கிறீங்க, போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, LKG UKG கொளுத்துற வெயிலில் அவங்க அம்மாவும் அப்பாவும் 2 வீலரில் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறப்ப பாவமாக இருக்கும். இப்போ இந்த வெயிலில் இந்த 15 நாள் ஸ்கூல் வச்சு நீங்கள் என்ன கணக்கு காட்ட போகிறீங்க? என் கணக்கை நீங்கள் சும்மா காட்டுங்களேன். அதை திருநூண்டு பிள்ளைங்களை அவசியமாக வரவழைக்கணுமா? நம்மளெல்லாம் ஜாலியாக இருப்போம் 70 டேஸ். அப்பா, அது போது அதுக்கு என்னென்னா, அந்த காலத்துலலாம் பசங்க வெயில்னாலும் வெளியில் வந்து விளையாண்டாங்க, உருண்டாங்க, பறண்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குது. இந்த வெயிலில் எங்கே அதுங்க வந்து வெளியில் விளையாட? ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அது மயங்கி விழுந்து கிடக்கும். அதாவது ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிட்ற குழந்தையா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த வெயிலெலாம் அது வெளியில் வந்து விளையாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சவங்க அதை என்ன வெயில். அப்பா 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 அப்பா, வீட்டுக்குள்ளேயே அனல் தாங்க முடியல. இதில் வந்து வெயிலில் போய் விளையாடுன்னு குழந்தைங்களை சொன்னால் அது எங்கே போய் விளையாடும்? கண்ணுங்கரையில் தான் வரும். சரி, அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கலர் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஆனால் அதனால் வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, வெயில்னால் வர ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? முன்னாடி இருக்கிற வெயிலெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்கின்னுக்கு இதமாக இருந்தது. நாங்கள் எங்கள் காலத்துலலாம் இந்த அளவுக்கு கொளுத்தலை வெயிலில் போய் விளையாண்டப்போ. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள் நம்ம வெளியில் போனால் அவ்வளோதான், நினச்சி பார்த்தாலே அதில் வந்துடுவாங்க. பாவம் 2K ஜென்ரேஷன். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்.